ஒலிம்பிக்கிலே வேகமாக ஓடி டார்கெட் அச்சீவ் பண்ணி விட்டேன் என்று சொல்லி வந்து நின்ற அந்த பெண்ணுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல ட்ராக் மாறி ஓடிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ட்ராக் வச்சிருக்காரு, அந்த ட்ராக்ல கவனமா ஓடணும். உங்க ட்ராக்ல தான் ஓடுறீங்களா? அது முதல்ல. ரெண்டாவது, உங்களை சுற்றி சுற்றி வருதே பாவம், பொறுமை இழந்து பாவம் செஞ்சிடாதீங்க. பொறுமை இழந்து வாலிபனே, அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக பொறுமை இழந்து அந்த பாவத்தை செஞ்சுட்டு இயேசுவை துக்கப்படுத்திடாத. பாவம் உன்னை சோதிக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாரம். இன்னைக்கு அநேகர் ஏன் தற்கொலை செய்து கொள்றாங்க? புகழின் உச்சியில் இருக்கிற பலர் கூட தற்கொலை செய்வதன் காரணம் என்ன தெரியுமா? புகழெல்லாம் அடைஞ்ச பிறகு மனசுல வர்றது விரக்தி. அந்த விரக்திக்கு காரணம் அந்த வெற்றிடத்துல இயேசு இல்லாததுனால. அதனால என்ன செய்யறாங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமை இழந்தவுடன் வாழ்க்கையவே முடிச்சிடுறாங்க. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, என் அன்பு மகனே, நீ ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிறாய், நீ அதில் பொறுமையோடு தான் ஓட வேண்டும். பாவம் வந்து விட்டதால் கொஞ்சம் இடம் கொடுத்து பொறுமை இழந்து பாவத்தில் விழுந்துராத. பாரம் வந்துட்டதுனால சகிக்கவே முடியலன்னு மனசு தளர்ந்துராத. பொறுமையோடு ஓடு, உனக்கு நிச்சயமான ஒரு பரிசு உண்டு.